ஹாய் guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கமலால் இன்ஃபோ. நான் உங்கள் ஜெய்வின். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பென்டனோட ஒரு புது வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பென்டனை பற்றி 3 வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு. பென்டன் சீக்ரெட் ஆஃப் காம்னிட்ரிக்ஸ் பார்ட் 1 பார்ட் 2, அதுக்கப்புறம் பென்டன் நியூ டான் அப்படிங்கிற பென்டன் ஆம்னிவர்ஸோட பென்டன் ஹோல் சீரிஸோட லாஸ்ட் எபிசோடையும் பார்த்து முடிச்சாச்சு. இந்த 3 வீடியோ நீங்கள் ஒன்றும் பார்க்கலைன்னா வந்து மேலே ஐகான்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உறுதியாக வாக்களிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏலியன் ஃபோர்ஸ் இல்லை அல்டிமேட் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு லாஸ்ட் எபிசோட் போடலான்னு பார்த்தேன். பட் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் கம்மியாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் வந்து அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸ் நிறையவே பென்டன்ல இருக்கு. அதனால அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஏலியன் ஃபோர்ஸ் அல்டிமேட் லாஸ்ட் எபிசோட வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து நீங்க தமிழ்லேயே பார்த்து தெரிஞ்ச பென்டன்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸ்ல இதுவும் ஒன்று. மல்டிவர்ஸ் எபிசோட் 2 எபிசோட் வந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற எபிசோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் வேர் நன் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பார்த்துடலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? டக்குனு வீடியோ மினிமைஸ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் வரும். அந்த பெல் ஐகானை தொட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா டக்குனு வந்துடும். அதுவும் இல்லாம நீங்க பென்டன் வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இன்னும் சேனல்ல நிறைய நல்ல வீடியோஸ் இருக்கு. அதையும் போய் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஆரம்பிச்ச அடுத்த செகண்டே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான பெல்லுட் தான் கட்டுறாங்க. இந்த பெல்லுட் பாத்தீங்கன்னா வந்து நம்ம பென்னோட நேட்டிவ், வேற எதுவும் வந்து அதிகமா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் வந்து சொல்லிக்கிறேன். ஒரு பாட்டி வந்து பூனை பூனை அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. என்னமா பூனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பென் வந்து கேஷுவலா வந்து கேட்க, என் பூனை மாட்டிக்கிச்சு யாராவது காப்பாத்துங்களே அப்படின்னு சொல்ல, இதுதான் ஹீரோவுக்கான மாறுறதுக்கான கரெக்டான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பென் எதுவுமே பண்ணல. டக்குன்னு மரத்துல குடுகுடுன்னு ஏறி போய் இந்தாமா உன் பூனை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, இதுவும் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் ஐயோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாட்சா பார்த்தா வாட்ச் வந்து சாதா வாட்ச், நம்ம ஆம்னிட்ரிக்ஸ் இல்ல. என்னடா இது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு குழம்போ. பட் யாருமே வந்து பதற வேண்டாம். என்ன பாத்தீங்கன்னா இந்த டைம் லைன் இல்ல வந்து இந்த டைமென்ஷன் சொல்லலாம். பென்னுக்கு வாட்ச் இல்லாம, அதாவது ஆம்னிட்ரிக்ஸ் இல்லாம இருந்திருந்தா அவன் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், அவனோட ஸ்டோரி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத வந்து இந்த நோ வாட்ச் பென் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது நோ வாட்ச் பென்னோட ஸ்டோரி. கதை போக போக உங்களுக்கே புரியும். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம பென்னோட கருப்பு கலர் வாட்ச் வந்து ஒழுங்கா வேலை செய்யாம மக்கர் பண்ண 2 தட்டு தட்டுவாரு. இது ஒரு சின்ன டீடைல், ஒரு மைன்யூட்டான செமையான டீடைல். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பென் யூனிவர்ஸை ஃபாலோ பண்றவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம பென் எப்பயுமே ஏலியனா மாறும்போது செலக்ட் பண்ணாவே வந்து ஏலியனா மாறிடலாம். பட் நம்ம தலைவன் வந்து 2 தட்டு தட்டினா தான் வந்து ஏலியனா மாற முடியும். அந்த மாதிரி வந்து எப்பயுமே 2 தட்டு தட்டுவாரு. அந்த மாதிரி வந்து நம்ம எப்படி ரிமோட் எல்லாம் வந்து ஒர்க் ஆகலாம் தட்டு தட்டுவோம், அந்த மாதிரி இந்த நோ வாட்ச் பென்னோட டைம் லைன்லயும் வந்து அந்த ஓடாத வாட்சை வந்து 2 தட்டு தட்டுவாரு. இது என்ன டீடைல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எல்லா டைம் லைன்லயும் வந்து வாட்ச் இருக்கு, இதுல ஒன்ன தவறதான் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் சொல்லுவாங்க. இந்த ஒரு டைமென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு டைமென்ஷன் மட்டும் தான் வாட்ச் இல்ல, அதாவது ஆம்னிட்ரிக்ஸ் இல்ல. அந்த ஆம்னிட்ரிக்ஸ் இல்லாதனால மற்ற டைம் லைன் இல்ல டைமென்ஷன்ல அந்த ஆம்னிட்ரிக்ஸை வந்து நம்ம எல்லா பென்ஸும் வந்து தட்டுறாங்கல்ல, அது ஒரு தேஜாவோ இல்ல வந்து ஒரு சின்ன லிங்காட்ட ஏற்பட்டு இந்த டைம் லைன்ல வந்து நம்ம பென் வந்து இந்த ஓடாத வாட்ச், அதாவது நார்மல் வாட்ச் வந்து 2 தட்டு தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, இப்போ உங்க கையில வந்து ஓடாத ஒரு ரிமோட் இருக்கு. இப்போ நீங்க 2 தட்டு தட்டி டிவி ஆன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு டைமென்ஷன்ல நீங்க கையில ரிமோட்டோட தட்ட மாட்டீங்க. அதே ரிமோட்டுக்கு பதிலாக ஹை டெக்னாலஜியான ஒரு டிவைஸை வந்து 2 தட்டு தட்டி ஒர்க் பண்ண வைப்பீங்க. அப்படியே நம்ம பென்னை காட்டுவாங்க. பென் வந்து மேட்ச்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுனார்ல. எங்க ஓடுனாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் கிரவுண்டுக்கு தான் ஓடுவாரு. நம்ம பென் வந்து ஏலியன் ஃபோர்ஸ்லயும் வந்து ஃபுட்பால் விளையாடுறத பார்த்திருப்போம். அதுலயும் வந்து ஒரு கோல் கீப்பரா தான் இருந்திருப்பாரு. இதுலயும் ஒரு கோல் கீப்பரா தான் இருக்காரு. இதுல ஒரு சின்ன என்ன டீடைல் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிளாசிக்ல நம்ம பென் வந்து ஒரு பேஸ்பால் பிளேயரா இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம். அதுல கூட வந்து எக்ஸலரேட்டா மாறி வந்து நிறைய பேர் எல்லாம் தொல்லை பண்ணுவாரு. அந்த மாதிரி எல்லாம் காமெடி நடந்துட்டு இருக்கும். பட் எப்படி வந்து ஃபுட்பாலுக்கு மாறினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆம்னிவர்ஸ்ல ஒரு சின்ன எபிசோட்ல வந்து ஒரு ஃபில்லர் எபிசோட் மாதிரி இருக்கும். அந்த எபிசோட்ல வந்து நம்ம பென் வந்து ஆம்னிவர்ஸ்ல வர ஃபிளாஷ்பேக் சீன்ஸ், அதாவது சின்ன பென்னாட்ட காட்டுவாங்கல்ல, அது எல்லாமே வந்து நம்ம பென்னுக்கு 11 வயசு இருக்கும்போது நம்ம கிளாசிக்ல பார்த்த பென் எல்லாமே வந்து அது கிளாசிக்ல இருக்கிறது வந்து 10 வயசு இருக்கிறது. அதனால வந்து அதுல பாத்தீங்கன்னா நம்ம பென் ஒரு தட்டி ஃபுட்பால் வச்சு விளையாண்டு இருப்பாரு. அதனால கூட வந்து அந்த சமயத்துல இருந்து கிரேஸ் வந்திருக்கலாம். அதுல இருந்து வந்து ஃபுட்பாலோட கோல் கீப்பரா வந்து மாறி எடுக்கலாம். இருந்தாலும் இங்க வாட்ச் இல்லாத பென், அதாவது ஆம்னிட்ரிக்ஸ் இல்லாத பென் வந்து இங்க ஒரு கோல் கீப்பரா இருக்காரு. அதிகமா ஃபுட்பால் விளையாடுறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, நம்ம அப்படியே சீன்குள்ள போனோம்னு பாத்தீங்கன்னா நம்ம பென் வந்து பாலை தடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. பட் அந்த கோல் போஸ்டே வந்து பாலை தடுத்துரும். நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாம் வந்து பென் சூப்பரா தடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கிரீட்டிங்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. டே நான் எதுவுமே பண்ணலடா, கோல் போஸ்ட் தானே தடுச்சிச்சு, அந்த மாதிரி வந்து சம காமெடியா போயிட்டு இருக்கும். என்னடா போங்கடா ஏதோ ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பென் வந்து அப்படியே சோகமா திரும்பிட்டு இருப்பாரு. யாரோ வந்து நம்ம பென்னை இடிப்பாங்க. யாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும், பென்னுக்கு தெரியாது. ஆனா யாருன்னு பாத்தீங்கன்னா கெவின் 11 தான் வந்து இடிப்பாரு. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு டீடைல் தான். அதாவது பென் வந்து கிளாசிக்ல வந்து நம்ம கெவினை மீட் பண்ணிருப்பாரு. ஆம்னிட்ரிக்ஸோட அந்த சண்டையெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம கெவினுக்கு ஒரு எய்ம் விஷன் வந்து அப்புறம் ஏலியன்ஸ் கூட போய் அதுக்கப்புறம் நிறைய ஸ்டோரி எல்லாம் போயிருக்கும். பட் நம்ம பென்னும் மீட் பண்ணல, ஆம்னிட்ரிக்ஸும் இல்ல. அதனால நம்ம கெவின் வந்து இன்னும் அந்த கிளாசிக்ல பார்த்தா திருட்டு பையனா ஒரு லோக்கல் காயா தான் வந்து இன்னும் இருந்துட்டு இருக்காரு. அதனால தான் நம்ம பென்னோட ஓட்ட வாட்சை கூட திருடுவாரு. இதுல இன்னொரு டீடைல் ஒளிஞ்சிருக்கு. நம்ம கெவின் வந்து கிளாசிக்ல நம்ம பென்னோட வாட்சை திருடணும் அப்படிங்கிற ஒரு இதுல, அதாவது ஆம்னிட்ரிக்ஸை திருடணும்னு சொல்லிட்டு ஒரு கோலோட சுத்திட்டு இருப்பாரு. அந்த டைமென்ஷன்ல நிறைவேறாத ஆசை வந்து இந்த டைமென்ஷன்ல அந்த ஓட்ட வாட்சை திருடி வந்து நிறைவேறுது. என்ன மாதிரி
பண்ணாலும் ஒண்ணு மாறாது. என்னப்பா ரொம்ப சோகமா இருக்கு? நம்ம கிராண்ட்பாவை தான் நான் சொல்றேன். கிளாசிக்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம பென் வந்து புள்ளி பண்ணி ரொம்பவே சேடா இருக்கும்போது அந்த நேரத்தையும் நம்ம பென்னை வந்து காப்பாத்துறது இல்லைன்னா வந்து கொஞ்சம் ஹாப்பி பண்றது வந்து நம்ம கிராண்ட்பாவை தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பிக்கப் பண்றது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த இந்த நோ வாட்ச் பென்னோட டைமென்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் பிக்கப் பண்றது நம்ம கிராண்ட்பா தான். எப்பயும் போல வந்து நம்ம கிராண்ட்பா ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கொடுக்க நம்ம பென் வந்து நடந்ததெல்லாம் சொல்லி வந்து புலம்பிட்டு இருப்பாரு. அப்பதான் நம்ம கிராண்ட்பா என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊரை பாரு பென், ரொம்பவே நல்ல ஊரு, நான் வாழ்க்கையில பிறந்தது வந்து இங்க தான் இருக்கேன், அந்த மாதிரி வந்து பீட்ட போடுவாரு. ஏன்னா நம்ம கிராண்ட்பாவோட வாழ்க்கையை பத்தி நம்மளுக்கு தெரியாததா, அந்த மாதிரி வந்து ஆமா இந்த ஊர்ல நம்ம பிறந்து இருக்கிறோம் சாவுறோம், என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நம்ம பென் வந்து புலம்ப ஆரம்பிச்சிருவாரு. இந்த உலகத்துல எதுவுமே வித்தியாசமா நடக்கவே நடக்காதா, எனக்கு ஏதோ ஒரு இழந்த மாதிரி ஃபீலாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பென் வந்து பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம கிராண்ட்பா வந்து அப்படியே சீரியஸ் நோக்கத்துல வந்து அப்படியே அவரோட மரக்கையை பார்ப்பாரு. அந்த கை எப்படி உடஞ்சிருக்கு இல்லைனா வந்து காணா பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும், ஏதோ ஒரு பிளம்பர் மிஷின்ல தான் வந்து அது உடஞ்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல நினைப்போம். அதை வந்து பார்த்துட்டு நீ சொல்றது எனக்கு புரியுது பென், நீ எதிர்பார்க்கறது கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லுவாரு. டக்குனு சீன் கட் ஆகும். நம்ம பென் வந்து வீட்டு கதவை திறக்க உள்ள பாத்தீங்கன்னா கொன் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இந்த கொன்னோட ஆர்ட் ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஆம்னிவர்ஸ்ல கொலை பண்ணி வச்சிருப்பான்ல, அப்படியே பாத்தீங்கன்னா ஏன் வந்து கொன் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம பென்னு, ஆமா நம்ம ஃபேமிலி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுமாமா, அதுக்கு தான் பேச வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பழைய நினைவுகள் எல்லாம் பத்தி பேசுவாங்க. நம்ம சம்மர் ஒரு தாட்டி வந்து கிராண்ட்பா கூட்டிட்டு போனாரு, அதுதான் உலகத்திலேயே வந்து ஒர்ஸ்டான சம்மர் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கே தூக்கி வரி போயிடும். ஏன்னா வந்து ஏலியன் ஃபோர்ஸ்ல அல்டிமேட் ஆம்னிவர்ஸ்ல கூட வந்து அதை பத்தி கிளாசிக்கை பத்தி பேசும்போது, அதான் அந்த சம்மர் லீவை பத்தி பேசும்போது அதுதான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சம்மர், ரொம்பவே மறக்க முடியாத சம்மர் அந்த மாதிரி வந்து பேசுவாங்க. பட் என்னென்ன பண்ணி வச்சிருக்காடுங்க பாருங்க, அந்த ஆம்னிட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் இல்லாததுனால அந்த மாதிரி வந்து ஆயிப்போச்சு. அப்புறம் வந்து அவங்க என்ன பேசுறதுனே தெரியாது, அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கும். ரொம்பவே ஆக்வர்டான சுச்சுவேஷனாக இருக்கும். அப்புறம் கேசி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேசி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார் நம்ம பெண்ணு. கேசி யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம பெண்ணை வந்து 2 பேர் புள்ளி பண்ணுவாங்கல்ல, அதுல ஒருத்தன் தான் கேசி. அதுதான் வந்து கேசி வந்து வேற காலேஜ் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட எதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணுக்கே வந்து ஃபீல் ஆகி, நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவங்க 2 பேர் கான்வர்சேஷனே வந்து ஓரளவுக்கு ரூடா இல்ல வந்து என்ன பேசுறதுன்னே தெரியாம வந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம கொன் வந்து ரொம்பவே ரூடா இருப்பாங்க. ஏன்னா வந்து அந்த ஆம்னிட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் பாத்தீங்கன்னா வந்து அவங்க 2 பேரும் வாழ்க்கையவே விளையாண்டு அந்த ஆம்னிட்ரிக்ஸ் இருந்ததுனால தான் வந்து நிறைய அட்வென்ச்சர்ஸ் ஆச்சு, நிறைய ஏலியன்ஸை தோக்கடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபீலிங்ஸ் அப்புறம் வந்து அவங்களோட பத்தி வந்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதனால தான் வந்து ரொம்பவே க்ளோசஸ்ட் கசின்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்ட மாதிரி இருப்பாங்க. இங்க ஆம்னிட்ரிக்ஸே இல்லாதனால ரொம்பவே வர்ஸ்ட் சம்மர், அப்படியே டூர் போனோமா அங்க போனோமா இங்க போனோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம் அந்த சம்மர். அதனால அவங்க 2 பேரை பத்தி அவங்களுக்கு தெரியாது. அதனால இந்த டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் சாதாரண ஒரு கசின்ஸ், ஹாய் பாய் அப்படிதான் இருக்காங்க. அப்படியே பாத்தீங்கன்னா வந்து ஜேடி அப்படிங்கிற ஒருத்தர் பென்னுக்கு வந்து கால் பண்ணி ஸ்மூத்தி கடைக்கு வர சொல்ல நம்ம பென் அப்படியே ஸ்மூத்தி கடைக்கு போவாரு. ஜேடி யாருன்னு பாத்தீங்கன்னா 2 பேர் புள்ளி பண்ணுவாங்கல்ல, அதுல வந்து கண்ணாடி போட்டு ஒருத்தர் இருப்பாரு, இவர் தான் ஜேடி. அப்படியே வந்து ஸ்மூத்தி குடிச்சிட்டு போயிட்டு வரேன் ஜேடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வருவாரு. அந்த ஸ்மூத்தியோட போர்டை பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஏலியன் ஃபோர்ஸ்ல இருந்த அதே போர்டு. அப்புறம் ஆம்னிவர்ஸ்ல ஏலியன் எக்ஸும் இல்லை ஆம்னிட்ரிக்ஸும் இல்லை, அதனால வந்து இப்படிதான் இருக்கும் நார்மலா. அப்படியே குப்பை தொட்டியில போட்டுட்டு யாரோ என்ன ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வருவாரு. யாரோ மேல இடிச்சிருவாரு, சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தா நிக்கிறது இன்னொரு பெண்ணு. இந்த பெண் பாத்தீங்கன்னா வேற ஒரு டைமென்ஷனோட பெண். இந்த பெண்ணை நம்ம எப்படி கூப்பிட போறோம்னு பாத்தீங்கன்னா பேட் பென் அப்படின்னு கூப்பிட போறோம். அவரோட கலர்லாம் வந்து டார்க் கலர் டாமினேட் பண்ற மாதிரி இருக்கும். அவரோட ஹேரே பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. என்ன வந்து கண்ணாடியில் பார்க்குற மாதிரியே இருக்கும், நிறைய குழப்பம் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு மாதிரியே பேசிட்டு இருப்பாரு. நம்ம பெண்ணு வந்து ஓய்யோ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோ வாட்ச் பெண்ணு வந்து பார்த்துட்டு இருப்பாரு. பார்த்துட்டு இருக்கும்போது நல்ல மாதிரி தான் நான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திருதுப்புன்னு மூக்கில் குத்திடுவாரு. நம்ம பெண், அதாவது நோ வாட்ச் பெண் வந்து பறந்து போய் விழுந்துட்டு என்ன எதுடா டக்குன்னு குத்துனேன் அப்படின்னு சொல்லி கேட்டபோது தான் நம்ம பேட் பென் ஒன்று சொல்லுவாரு, நீயும் என்ன மாதிரி வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸ் போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் அந்த மாதிரி சொல்லுவாரு. நம்ம பென் அதாவது உண்மையான டைம் லைன்ல அப்புறம் வந்து எல்லா டைம் லைன்லையும் நம்ம வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸ் வந்து போயிருக்காரு. அந்த ஏலியன் ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம கொன் கராத்தே பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அப்ப வந்து நம்ம பென் போய் மீட் பண்ணும்போதே வந்து உன் செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸ் எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொன் கேட்பாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா நம்ம பென் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸ் வந்து முடிச்சிருக்காரு. அதனால தான் வந்து ஏலியனா மாற முடியாத சமயத்திலையும் வந்து நம்ம பென் வந்து சில இடங்கள்ல ஃபைட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸ் இல்லாத இந்த உலகத்துல நம்ம பென் வந்து ஒரு நார்மலான டீனேஜர் தான். அதனால வந்து இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸ் எல்லாம் வந்து நம்ம பென் போகல. அந்த டேலாக்க சொன்னதுக்கப்புறம் நான் சொன்னாலும் உனக்கு புரிய போகிறதில்ல பென், நான் பண்ணுறதெல்லாம் உனக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன், நான் செய்யறதெல்லாம் உன்னால் செய்ய முடியாது, இதையும் சேர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆம்னிட்ரிக்ஸை காமிச்சு டக்குனு கோஸ்ட்ரிக்காக மாறுவார். அதை பார்த்தா நம்ம நோ வாட்ச் பென் அதை விட்ட பயந்துருவார். யாருப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவர் ஓட ட்ரை பண்ணுவார். என்கிட்ட இருந்து ஓட ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கோஸ்ட்ரிக்கான பேட் பென் வந்து துரத்திட்டே வருவார். சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போய் அப்புறம் அங்கேருந்து திருப்பி துரத்திட்டு வந்தா ஒரு காருக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்குவார். என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம ஆல்பிடோ, அதாவது ஆட்டாமிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வர எபிசோடெல்லாம் இருக்கும்ல, அதுல கூட ஆல்பிடோ வந்து நம்ம ஆஸ்மத் திருப்பி சின்ன பையனா மாற்றி விட்டுருப்பாரு, சின்ன பையன் பெண்ணா மாற்றி விட்டுருப்பாரு. அந்த ஃபார்ம்ல இருக்கிற நம்ம ஆல்பிடோ வந்து
என்ன பென் அப்படி சொல்ல அதை பார்த்துட்டு திருப்பி நம்ம நோ வாட்ச் பென் வந்து பயந்து ஓடுவாரு. அங்க பாத்தீங்கன்னா இன்னொரு டைமென்ஷன்ல இருக்கிற பென் இருப்பாரு. அவரை நம்ம என்னன்னு கூப்பிட போறோம்னு பாத்தீங்கன்னா பென்சாரோ அப்படின்னு கூப்பிட போறோம். அவரோட அப்பியரன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு வயசானவர் இல்ல ஜாம்பி பென் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். அவரை வந்து பூ அப்படின்னு சொல்ல அதை பார்த்து திருப்பி பயந்து நம்ம பென் ஓடுவாரு. அப்புறம் நம்ம ஆல்பிடோ வந்து இவனை பயமுறுத்துறது எனக்கு ரொம்பவே ஜாலியா இருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆல்பிடோ பாத்தீங்கன்னா அல்டிமேட் ஹியூமங்கஸோரா மாறுவாரு. நம்ம பிராங்கன் ஸ்ட்ரைக்கா வந்து நம்ம பென்சாரோ மாறுவாரு. அந்த பென்சாரோ தான் அந்த வயசான பென் இல்ல ஜாம்பி பென் அப்படின்னு சொல்லலாம். ஏலியன்ஸா மாறியாச்சு, அதனால ஏலியன்ஸ் பேர் வச்சு சொல்லுவோம். அல்டிமேட் ஹியூமங்கஸ், கோஸ்ட் ஃப்ரீக், பிராங்கன் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஏலியன்ஸ் வந்து ஒரு வாட்ச் இல்லாத பெண்ணை துரத்திட்டு இருக்க அவரும் வந்து சந்தா ஓடி தப்பிச்சிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல வந்து ஒரு குப்படப்பால மாஸ் என்ட்ரி கொடுத்து கையை வந்து ஷோல்டர் மேல வைப்பாரு. அவர் பார்த்துட்டு யாரா நீ என்ன இருக்கிற தொல்லை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை பார்த்தா நம்மளுக்கே தெரியும் ஒரு ஸ்மைலோட வேற லெவலில் நிற்பாரு. என்ன உன்னை காப்பாத்துறதா அப்படின்னு சொல்லுவாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் பென். நம்ம சின்ன வயசுல இருந்து ஒரு ஸ்டோரி லைன் பார்த்துட்டு இருக்கோம்ல ஆம்னிவர்ஸ் வரையும், இவரை தான் வந்து பிரைம் பென் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிற பென்னோட பேரு பிரைம் பென். இந்த எபிசோட் ஃபுல்லாவே பிரைம் பென் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கூப்பிட போறோம். நோ வாட்ச் பென்னை மட்டும் தான் பென் அப்படின்னு கூப்பிட போறோம். ஏன்னா இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தா இந்த எபிசோட் ஃபுல்லாவே போகும். நம்ம பிரைம் பென் வந்து இதை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நேரம் இல்லை, பட் நான் உன்னை காப்பாற்ற தான் வந்திருக்கேன், நீ என்ன நம்புறதை தவிர உனக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர் மங்கியா மாதிரி வந்து அந்த ஏலியன்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போவாரு. நீ எங்க கூட்டிட்டு போற இந்த மண்டை வலிக்குது, இருந்தாலும் கனவா இல்லை நனவா அப்படின்னு சொல்லுவாரு. இது கண்டிப்பா நனவு தான். இதை வந்து என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, பட் உனக்கு தெளிவா புரிய வைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போவாங்க, லாஸ் எலிடட் மிலிட்டரி பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இந்த இடம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பென்டன் யூனிவர்ஸ்ல 2 இடத்துல வந்திருக்கு. என்ன இடம்னு பாத்தீங்கன்னா பாரடாக்ஸை ஃபர்ஸ்ட் மீட் பண்ற இடம். எல்லாருமே வந்து மறந்துருக்கவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாரடாக்ஸ் வந்து அவரோட ஆக்சிடென்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அவர் எப்படி இந்த டைம் டிராவலான ஒரு மிகப்பெரிய டைம் லைனையே வந்து இத்தனை டைம் எனக்கு மல்டிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு காயை எப்படி மாறினாரு, இவ்வளோ எப்படி டைம் ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எபிசோட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவருக்கு நடந்த ஆக்சிடென்ட் சொல்லிட்டு நிறைய பேசியிருப்பாங்க. அதாவது பாரடாக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து அப்பீரன்ஸ் அந்த எபிசோட். 2வது எபிசோட் அப்பன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆக்ரகாரோட ஆர்க்கில் பார்த்தீங்கன்னா 5 ஏலியன்ஸை வந்து நம்ம பென் கஷ்டப்பட்டு காப்பாற்றுவார். பட் நம்ம ஆக்ரகார் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடுவார், கொலை பண்ணிடுவார் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த காண்டில் நம்ம பென் வந்து ஹியூமங்கஸரா மாதிரி ஆக்ரகாரை தோக்கடிக்க மாட்டார், பட் செம்ம அடி அடிப்பார். அந்த சீன் வந்து பென்டன் ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச சீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு தான் வந்து இப்போ நம்ம நோ வாட்ச் பென்னை கூட்டிட்டு இந்த டைமென்ஷன்ல நம்ம பிரைம் பென் வந்திருக்காரு. 2 பென்னும் வந்து யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம பாரடாக்ஸ் வந்து வேற லெவல் என்ட்ரி கொடுப்பாரு. பாரடாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 நெருப்பை போட்டு விடுங்க. அத்தனை பேருக்கு வந்து பாரடாக்ஸ் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கண்டுபிடிச்சிருவோம். பாரடாக்ஸ் வந்து ஹாய் பென் அப்படின்னு பாரு, கடைசியா பென்ஸ் அப்படின்னு பாரு. ஏன்னா 2 பென்ஸ் இருக்காங்கல்ல. நோ வாட்ச் பென் கிட்ட போய் கையை கொடுத்து நம்ம இதுவரை நம்ம பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுப்பாரு. கையை பிடிக்கும் போதே ரொம்பவே ஷாக் ஆகி என்ன வாட்ச் இல்லாத பெண்ணா, அதாவது ஆம்னிட்ரிக்ஸ் இல்லாத பெண்ணா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிட்டு உனக்கு நான் சொல்றது புரியாது இருந்தாலும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனிவர்ஸ்ல வந்து நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கு, நிறைய எர்த் இருக்கு. இந்த எர்த் மாதிரியே நிறைய எர்த் இருக்கும். அதுதான் வந்து நம்ம மல்டிவர்ஸ் இல்லைன்னா வந்து வேற டைம் லைன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஒவ்வொரு பூமியிலையும் வந்து ஒன்ன மாதிரியே வித்தியாசமான குணங்களை வச்ச பெண்கள் இருப்பாங்க. இந்த மரத்தை வந்து நீ ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோ பென். இதுதான் வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ். இந்த மரம் தான் டைம் அண்ட் ஸ்பேஸ். அதுல கீழே இருக்கும்போது உனக்கு 5 வயசு இருக்கும், மிடில் இருக்கும்போது 10 வயசு இருக்கும், மேல போகும்போது 30 வயசே ஆயிருக்கும். இதுதான் உன் ஏஜ் கால்குலேஷன். பக்கத்துல இருக்கிற பிரான்ச்சஸ் எல்லாம் தான் வந்து ஒவ்வொரு யூனிவர்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு பென். ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான பிரான்ச்சஸா இருப்பாங்க. ஆனா இங்க என்ன தப்பு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தன் அந்த ஒவ்வொரு பிரான்ச்சஸ்ல இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் வந்து கடத்திட்டு இருக்கான்னு சொல்றதை விட ஒரு ஆர்மி ரெடி பண்ணிட்டு இருக்கான். அவங்க தான் உன்னை தாக்குனது. இப்ப புரிஞ்சிருக்குமே, கொஞ்சம் கூட புரியல. அவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிரமே கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரடாக்ஸ் சொல்லுவாரு. அப்பதான் நம்ம பிரைம் பென் என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் டைம் டிராவல்ல வந்து விளையாண்டு இருக்காருன்னா அது ஈயானா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. பாரடாக்ஸ் அவன் இருக்கானா வந்து அவனுக்கு மேலே எவனோ இருக்கிறது கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். அவன் யாருன்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமாவே கண்டுபிடிக்கிறேன். இந்த வாட்ச் இல்லாத பெண்ணை வந்து நல்லா பாத்துக்கோ பென் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பென் பிரைம் பென் கிட்ட வந்து சொல்லுவாரு. அப்படின்னு சொல்லிட்டு பாரடாக்ஸ் நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுவாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம நோ வாட்ச் பென், அதாவது ஆம்னிட்ரிக்ஸ் இல்லாத பென் வந்து பிரைம் பென்னை பார்த்து இந்த ஆம்னிட்ரிக்ஸ்னா என்ன, இது ஏலியன்ஸா மாறுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு வந்து நம்ம பிரைம் பென் வந்து அது ஒரு மிகப்பெரிய கதை அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்ப்பாரு. வானத்தை பார்க்கும்போது எப்படியா இருக்கட்டும், உங்களுக்கு ரொம்பவே வாழ்க்கை ஜாலியா இருக்கு, ஆனா என் வாழ்க்கையை பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்ப்பாரு. அப்பதான் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் போகும். இது ஒரு சின்ன மைனூட் டீடைல். நம்ம பென்னோட வாழ்க்கையே வந்து அந்த ஒரு ஷூட்டிங் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு டைலாக் தான் வந்து ஆரம்பிச்சிச்சு. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். Whoa, a shooting star!
இருக்கும். அதை வந்து இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இல்லை அது சும்மா ரேண்டமான ஒரு டீட்டெயிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் பென் கணிச்சபடியே வந்து ஒரு பாம் வந்து டக்குன்னு வரும். யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஈயான் வந்து ஒன்றை பிடிக்கிறது ரொம்பவே ஈஸி, வாட்ச் இல்லாத பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பெண்ணை, அதாவது வாட்ச் இல்லாத பெண்ணை வந்து அடிக்க வருவாரு. நம்ம பிரைம் பென் விடுவாரா, இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வைல்டு மெண்டா மாறுவாரு நம்ம பிரைம் பென். இப்போ நம்ம பிரைம் பென் வந்து வைல்டு மெண்டா இருக்காரு. வைல்டு மெண்டா மாதிரி நம்ம ஈயான் கூட சண்டை போட்டுட்டு இருக்க டக்குன்னு தப்பிச்சு போக சொல்லுவாரு. நம்ம நோ வாட்ச் பென் வந்து தப்பிச்சு போகிறதுக்கு வெளியே வந்து நிப்பாரு. யாரோ வர மாதிரியே இருக்கும், யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பென் வந்து பயந்து பார்த்துக்கிட்டே இருப்பாரு. வேற யாரும் இல்ல, நம்ம வில்லன் வில்காக்ஸ் தான் வந்து ஒரு புகையில, அதாவது ஒரு பாம்பை போட்டு அந்த புகையில அப்படியே வேற லெவல் என்ட்ரி கொடுப்பாரு. இந்த டீடைல் வந்து ஒரு சின்ன மைண்ட் டீடைல் நம்ம சொல்ல போறேன் இந்த என்ட்ரியை வச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பென்டன் கிளாசிக்ல பென்னுக்கு 10 வயசு இருக்கும்போது முதல் முறையா வில்காக்ஸை பாப்பாருல, அதாவது நம்ம பென் கூட ஹீட் பிளாஸ்டா மாதிரி எல்லாத்துக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம வில்காக்ஸ் வந்து ஒரு பால் ஷேப்ல இருக்கிற பாடாட்ட வந்து என்ட்ரி கொடுப்பாரு. அந்த என்ட்ரிலையும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு வெள்ளை கலர் புகையில வந்து அப்படியே அட்மாஸ்பியரா இருக்கும். அந்த புகையிலிருந்து அப்படியே நம்ம வில்காக்ஸ் வந்து கெத்தா காமிப்பாங்க முதல் முறையா. அதே மாதிரி தான் எனக்கு இங்க ரெப்ளிகா ஆகிற மாதிரி தெரிஞ்சு. ஏன்னா இந்த டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் நோ வாட்ச் பென் வந்து வில்காக்ஸை பார்த்ததுல முதல் முறையா வில்காக்ஸை பார்க்கும்போது அந்த வில்காக்ஸ் வந்து புகையில இருந்து வெளியே வராரு. இந்த டீடைல் நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே நம்ம கதைக்குள்ள போனோம்னா நம்ம வில்காக்ஸ் என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா வந்தோடனே ஹாய் பென் டெனிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐகானிக்கான டைலாக் சொல்ல, நம்ம நோ வாட்ச் பென் என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, நீ யாரு, நீயும் என்ன மாதிரி ஒரு வேரியண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. வேரியன்ட் லோக்கி சீரிஸ் பார்த்ததுல வந்து வேரியன்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து வாயில் ஒட்டிச்சு. மல்டிவர்ஸ் கான்செப்ட் பேசும்போது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதனால வந்து மல்டிவர்ஸ் கான்செப்ட் பேசினாவே இந்த வேரியன்ட் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால நம்ம பென் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நீயும் வேற யூனிவர்ஸ்ல இருந்து என்ன மாதிரியே வந்து ஒரு பென்னா அப்படின்னு சொல்லிட்டு வில்காக்ஸை பார்த்து கேட்கிறாரு. என்ன இது ரொம்பவே அருவருப்பா இருக்கு, ஒன்னை என் கூட கம்பேர் பண்ற, நான் ரொம்பவே சக்தி வாய்ந்தவன், ஆம்னிட்ரிக்ஸ் அடைஞ்சு அதில் இருக்கிற பவர்களை வச்சு நான் யூனிவர்ஸையே ஆக்குபை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கோல்ல உன்னை பல வருஷமா தோக்கடிக்கிறதுக்கு துடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்காக்ஸ் சொல்லுவார். அதுக்கு நம்ம நோ வாட்ச் பென் என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஓ ஒரு சின்ன பையனை பிடிக்கிறதுக்கு ரொம்ப வருஷமா நீ ட்ரை பண்ணிட்டு இருக்க போல, நான் என்ன உன்னை ரொம்ப நாளா வந்து தோக்கடிச்சுக்கிட்டே இருக்கேனா அப்படின்னு சொல்ல நம்ம வில்காக்ஸுக்கு ரொம்ப அவமானமா போயிடும். நம்ம பென் வந்து கலாய்ச்சிட்டு வரல. அதுக்கு நம்ம வில்காக்ஸ் என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஆம்னிட்ரிக்ஸ் மட்டும் தான் இல்ல, மத்தபடி நீ எல்லா பெண்களையும் மாதிரி வாய் ரொம்ப பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வருவாரு. எஸ் அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம வில்காக்ஸ் வந்து நோ வாட்ச் பென் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக நம்ம பென் சும்மா வருவாரா, வைல்டு பெண்டா இருக்காருல, கரெக்டா வில்காக்ஸ் முன்னாடி வந்து நின்னுட்டு உரும்புவாரு. கரெக்டா ஈயான் அங்க இருந்து சைடா வந்து ஏ வில்காக்ஸ் அவங்களோட என்ன கம்பேர் பண்ணாத அந்த மாதிரி சொல்லுவாரு. எதுக்கு இந்த டைலாக் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, வில்காக்ஸ் வந்து முன்னாடி டைலாக் என்ன சொல்லியிருப்பாரு, மற்ற பெண்களை மாதிரி நீயும் ரொம்ப வாய் பேசுற அப்படின்னு சொல்லுவாரு. மற்ற பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஈயானையும் சேர்த்து தான் குறிப்புது. நம்ம ஈயான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வேற ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறந்துடுறோம். அவரும் வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்து வந்த ஒரு பெண் தான். அதனால தான் இந்த மாதிரி வந்து ஒரு டைலாக்கை சொல்லி நானும் ஒரு பெண் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்மளுக்கு வந்து ஹிண்ட் கொடுக்குறாரு. எஸ் இந்த வீடியோவை நான் இதோட முடிக்கிறேன். இந்த வீடியோவோட பார்ட் 2 வந்து நீங்க ஒரு 3 or 4 டேஸ்ல வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நடுவில் ஏதாவது வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் இதோட பார்ட் 2 வீடியோ போடலான்னு இருக்கேன். கண்டிப்பாக இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்லாத, உங்களுக்கு புரியாத தெரியாத டீட்டெயில்ஸ் நான் ஏதாவது சொல்லியிருந்தேன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.